Hello viewers, welcome to Healthy Home Samayal. இந்த வீடியோல நம்ம குக்கர் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணது, ஒரு தக்காளி பொடியா கட் பண்ணது, ஒரு கத்தரிக்காய் பொடியா கட் பண்ணது, கேரட் ஒன்று பொடியா கட் பண்ணது, 50 கிராம் பைத்தம்பருப்பு அலம்பி வச்சிருக்கேன், ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர், புளி ஒரு நெல்லிக்காய் அளவு, 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே இதில் கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே இதில் வெங்காயம் சேர்த்து கலரிக்கலாம். இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறமா கத்தரிக்காய், கேரட், பருப்பு சேர்த்து நல்லா கலரிக்கலாம். இதில் நான் இப்போ 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பைத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் துவரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு சேர்த்திங்கன்னா 3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு கலக்கிட்டு இதோட புளியை அலம்பி சேர்த்துக்கலாம். இதோட நான் வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த குக்கர் சாம்பார் உடனே டக்குன்னு வச்சிடலாம். எத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இதோட கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் நம்மளுக்கு என்ன காய் வேணுமோ சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், எது வேணாலும் நம்மளுக்கு பிடிச்ச காய்கறியை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 2லேருந்து 3 விசில் விட்டுக்கலாம். ஸ்டீம் செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுக்கலாம். குக்கரில் விசில் வந்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டீம் போனோடனே இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டீம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். எனக்கு சாம்பார் கொஞ்சம் திக்காக வந்திருக்கு, அதனால் நான் இதோட கொஞ்சம் வெந்நீர் சேர்த்துக்கிறேன். உங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெந்நீர் சேர்த்துக்கோங்க. இது எல்லா வகையான டிஃபனுக்கும் நீங்கள் தொட்டுக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கு ஏற்ற சாம்பார் இது. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் விமன்ஸ்க்கு, வீட்டில் நிறைய பேர் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா உடனே இதை ரெடி பண்ணிடலாம். எத்தனை பேராக இருந்தாலும் நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்ரா. அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.